இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாட்டின் நடைமுறை வாழ்க்கையும் நமது யதார்த்த செயல்களையும் சந்திக்க வார்த்தையிலே இறைவன் அழைக்கிறார். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்ன எங்களையும் அவங்களையும் இணையாக்கி விட்டீர்கள்? ஒரு மணி நேரமும் நாள் முழுவதும் ஈக்குவலா? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆனால் எங்களுக்கும் ஒரு தெனாரியன், அவர்களுக்கும் ஒரு தெனாரியனா? இது எந்த விதத்தில் நியாயங்க? நீதியே இல்லைங்க, இதில் தர்மமே இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க அப்படின்று ஆண்டவரை பார்த்து ஒரு குரல் எழுப்புகிறது. ஏனென்றால் எங்களுக்கு அநீதி நிகழ்ந்து விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். ஆனால் அதற்கான பதிலடியை ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தையோடு கடந்து எது சரி என்பதை சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு வரலாற்று நிகழ்வை இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு நான் சொல்ல விளைகிறேன். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரல் மார்க்ஸ் முன்வைத்த கம்யூனிசம் என்னும் பொதுவுடைமை தத்துவம், அவரது தத்துவியல், அதாவது பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரது தத்துவியலை சீனா, கியூபா, கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகள் சற்று ஊசலாடிய நிலையில் அரசியல் தத்துவமாக தற்போது கடைபிடிக்கப்பட்டாலும் முன்பு இந்த பொது உடைமையை மையமாக வைத்து அரசியலை கையாண்ட பல நாடுகள் அதை கைவிட்டுவிட்டு வேறு சித்தாந்தத்திற்கு தாவியதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு காரல் மார்க்ஸுடைய சிந்தனையும் சீர்திருத்தமும் இருந்தது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் 1875 அவர் கூறிய ஒரு கருத்தியல், ஒரு அடிநாதமாக முன்வைத்தது எதுவாக இருந்தது என்றால், for each according to his ability, to each according to his needs. அதாவது ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கேற்ப என்பதிலிருந்து அவரவர் தேவைக்கேற்ப அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் அவர் முன்வைத்த அடிப்படை தத்துவம். அப்படி என்றால் ஆற்றல் திறமை இல்லாதவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் அல்ல, அவர்கள் மனித மாண்பு பெரிது என்று கருதி ஆற்றல் பெற்றவர்களின் உழைப்பு, வருமானம் இப்படிப்பட்டவர்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதே கார்ல் மார்க்ஸின் வலியுறுத்தும் பொது உடைமை கருத்தாக இருந்தது. இது முதலாளித்துவ கருத்தியலுக்கு எதிராக எழுப்பப்பட்ட மாற்றமும் கருத்தியலுமாக அன்று இருந்தது. முதலாளித்துவ சமுதாயத்தில் வாழும் நமக்கு இதை கேட்டவுடன் எப்படி எரிச்சலும் ஏற்றுக்கொள்ளாமையும் எழுகிறதோ, அதுபோலத்தான் நற்செய்தியில் ஒரு உண்மை தெளிவுபடுது. இது உண்மை என்று கூட சொல்ல முடியாது. காலையிலிருந்து வேலை பார்த்தவர்கள் மாலையில் வந்து வேலை பார்த்தவர்கள் பெற்ற அதே கூலியை இவர்களும் பெறும்போது எரிச்சலும் ஏற்றுக்கொள்ளா தன்மையும் அவர்களுக்குள் எழுந்தது. என்ன இப்படி பண்ணிட்டாரு? நாள் முழுவதும் வெயில் வலு தாங்காமல் உழைத்தவனுக்கும் ஒரே தெனாரியன், 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தவனுக்கும் ஒரே தெனாரியன். ஏன் இப்படி செய்தார்? என்னை விட குறைவாக வேலை பார்த்தவர்களை எனக்கு இணையாக நடத்துவதா? அது எப்படி? நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்றுத்தான் இது. நியாயமற்ற நடைமுறை என்பதை பலரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கை நமக்கு தெரிவுபடுத்தும் சில விஷயங்களை விட வெளிப்படுத்தாத விஷயங்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரண அறிவோடு செயல்படுகிற மனிதனாகிய நமக்கு அது எவ்வளவு எளிதாக புரிந்துவிட்டது. இந்த வெளிப்படாத விஷயத்தில் தான் இறைவனின் செயல்பாடு மறைந்து செயல்படுவதை பார்க்க வேண்டும். மாலையில் வந்து வேலை செய்தவர்கள் சோம்பேறிகளா இருந்திருக்கலாம். குடித்து கும்பாலம் அடித்தவர்கள் அல்ல, சோம்பேறிகளும் அல்ல. மாறாக
தங்கள் வயிற்று பசியை போக்க வேலை வாய்ப்பு தேடியவர்கள் யாராவது ஒருவேளை ஒரு பிடி சோறிட மாட்டார்களா? ஒருவேளை எங்களுக்கு கிடைக்காதா என்று தத்தளித்து தவித்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மாலையில் தான் கிடைத்தது. அதை முன்னிட்டு அவர்கள் வயிறு பசியோடு இருக்க வேண்டும் என்பதை நாமும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஒருவரின் மறைவான உண்மையான அப்பட்டமான உண்மை நிலையை என்ன என்பதை அறிந்தவர்கள் மட்டும்தான் வெவ்வேறு நேரத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு ஒரே கூலியை கொடுத்த தோட்ட உரிமையாளரின் பொது உடைமை காரியத்தை பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட உணர்வு உடையவர்களுக்காக நமது பார்வைகளை விசாலப்படுத்தி அகலப்படுத்தி அறத்துடன் வாழத்தான் நற்செய்தி அழைக்கிறது. அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நாள் முழுவதும் வேலை செய்தவன் அவன் தனது கூலியை ஈட்டி ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பாதையில் செல்கிறான். எங்காவது ஒரு பிடி சோறு கிடைக்காதா? ஒரு சிறிய வேலை செய்து நான் அன்றைய நாளை எப்படியாவது மறுநாளுக்கு நகர்த்தி விட மாட்டேனா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 1 மணி நேரம் வேலை கிடைத்தது. சோ நமது லைஃப்ல நாம் எப்பவுமே எதிர்மறையாக சிந்திக்கிற செயல்களை கொண்டிருக்கிறோம். நேர்மறையான உண்மைகளை சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். வாழ்ந்து பார்ப்போம் இறையாசிரோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் எப்பொழுதுமே பிறர் நலன்களை கருதி பொது உடைமை செயல்களில் ஈடுபடுபவர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.